Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ஸ்மோக்கிங் எஃபெக்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இங்க ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துப்போம். இதுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல கொடுத்துப்போம். கொடுத்தாச்சா இப்போ கம்ப்யூட்டர் சம்பரான் பண்ணி ரஃபா போட்டுப்போம். அதுக்கு நம்ம ஒர்க் அவ்வளோதான் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஸ்மோக்கிங் எஃபெக்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் ரஃபா வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சம்பரானிக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கம்ப்யூட்டர் சம்பரானி வரைஞ்சிப்போம். இது ரெண்டுத்தையுமே செலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கலர் கொடுத்துப்போம். கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக் கொடுத்துப்போம். இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கிட்டு இந்த சைடில் மிரர் கொடுத்துட்டு இந்த சைடில் வச்சுப்போம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவுட்லைன் வந்துட்டு நல்லா பிளாக் கொடுத்துருவோம். இப்போ இங்கே வந்துட்டு இந்த ரஃப் அண்ட் டூல் எடுத்துப்போம். ரஃப் அண்ட் டூல் எடுத்துகிட்டு அந்த கம்ப்யூட்டர் சம்பளம் வந்து நம்மளுக்கு இங்கே ரொம்ப பிளாக்காக தெரியும்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே நல்லா அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்காக கொடுத்தாச்சா இப்போ பென் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே நெருப்பு வரைவோம்ல, அந்த நெருப்பு வர்றது மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிப்போம். இதுக்கு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லோ கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த மெஷ்ஃபில் டூல் இருக்குல்ல, அந்த மெஷ்ஃபில் டூல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற கம்ப்யூட்டர் சம்பரானியை நம்ம மேலே வர மாதிரி வச்சுருவோம். இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு நல்லா இந்த பிளாக் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு நம்ம புகை போட போகிறோம். இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலுக்குலாம் அந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து புகை வர்றது மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சாச்சா வரைஞ்சிட்டு இங்கே ஆர்டிஸ்ட் டூல் மீடியாவுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுத்துப்போம். இப்போ இந்த சைஸ் நம்மளுக்கு ஓகேவா, சைஸ் நம்மளுக்கு வேணும்னாலும் பெருசாக மாற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த சைஸில் வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா பிரேக் ஆர்டிஸ்ட் மீடியா குரூப்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஒரு லைன் வரும், அதை டிலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்மோக் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டில் போயிட்டு பிளர் இருக்குது அதுக்கு போயிருங்க. போயிட்டு காஷன் பிளர்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து 41.8 இருக்குது. 8 வச்சோம் நம்மளுக்கு அதில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ இப்படி கிட்ட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இதுலேருந்து அப்படியே போகிறது மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே எங்கெங்கே வேணுமோ அதே மாதிரியே வரைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ இங்கேருந்து இப்படி போகிறது மாதிரி வரைஞ்சோன்னு வைங்க, இப்படி பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் மீடியா போயிருங்க. போயிட்டு இங்கேருந்து படம் நம்மளுக்கு வந்துருச்சா இப்போ இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருவோம். இப்படி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா பிரேக் ஆர்டிஸ்ட் மீடியா வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை மட்டும் தனியாக எடுத்து நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ திருப்பி இதுக்கு வந்துட்டு அதேமாதிரி எஃபெக்டில் போயிட்டு பிளரில் போயிட்டு காஷன் பிளர்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து 41.8 இருக்குது. நம்மளுக்கு அதிகமாக வேணாலும் இந்த மாதிரி அதிகமாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதிகமாக கொடுத்துட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ அது ஸ்மோக்கிங் எஃபெக்ட் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் அதே மாதிரி வச்சுக்க வேண்டியதான். நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த சாம்பிராணிலேருந்து இந்த புகை வர்றது மாதிரி இருக்கும். இதே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் கூட வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் சாம்பல் கலரில் தான் ஒயிட்டும் பிளாக்கும் கலந்தது மாதிரி இருக்குமா போக, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த சாம்பிராணி போக போகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஈஸியாக Coreldraw ஸ்மோக்கிங் எஃபெக்ட் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே மாடல்லே நம்ம வந்து ஸ்மோக்கிங் எஃபெக்ட் பண்ணிக்கலாம்.